மாலதி. நாம இன்னைக்கு மெஷர்மெண்ட்ஸ் அதாவது அளவியல் பாடம் 7 பார்க்க போறோம். இதுல எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா கன உருவங்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது சாலிட் ஃபிகர்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு கன உருவத்துடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதும் அதனுடைய கன அளவுகளை கண்டுபிடிக்கிறதும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நமக்கு தெரியும் இந்த கன உருவங்கள்லாம் என்ன, தட்டையான உருவங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். முப்பரிமாண உருவங்களை எல்லாம் கன உருவங்கள் அப்படின்னும், இருபரிமாண உருவங்களை எல்லாம் தட்டையான உருவங்கள் plane surfaces அப்படின்னு சொல்லுவோம். 2-dimensional figures are plane surfaces and 3-dimensional figures are solid figures அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம இந்த கிளாஸ்ல சாலிட் ஃபிகர்ஸ் ஆன சிலிண்டர், கோன், ஃப்ரஸ்ட்ரம், ஸ்பியர், ஹெமிஸ்பியர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதனுடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கன உருவங்களான உருளை, கூம்பு, இடைக்கண்டம், கோளம், அரைக்கோளம் பற்றியும் அதனுடைய புறப்பரப்புகளையும் அதனுடைய கன அளவுகளையும் எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல உருளை அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ஸை நாம சிலிண்டர், உருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான உருவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வட்டம், அதே போல கீழே என்ன இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு வட்டம், அப்புறம் இது ஒரு வளைவு பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கன உருவங்களை நம்ம உருளை, சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா பாருங்க, என் கையில இருக்கக்கூடிய இதையும் நம்ம சிலிண்டர் தான் சொல்லுவோம். மேல ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடியது பாருங்க. இந்த மாதிரி டப்பாக்களையும் நம்ம சிலிண்டர்னு சொல்லுவோம். ரெகுலரா எந்த ஏற்ற இறக்கம் இல்லாம கரெக்டான ரெகுலரான ஃபிகர்ஸை நம்ம சிலிண்டர், உருளைன்னு சொல்லுவோம். அப்புறம் என் கையில இருக்கிற இந்த பேனாவும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சிலிண்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, லெட், பென்சில், அப்புறம் நம்ம டியூப் லைட்டு, அப்புறம் பைப், அதாவது வாட்டர் டேப்புக்கு வரும் முடியுங்களா, பைப் லைன், அது அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சிலிண்டருக்கு சொல்லலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு செவ்வகம் இருக்கு இல்லையா, இந்த செவ்வகத்தை அதனுடைய அச்சுல இப்படியே சுழட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்டர் கிடைக்கும். பாருங்களேன், இப்போ ஐ ஹாவ் அ ரெக்டாங்கிள் இன் மை ஹேண்ட். இந்த செவ்வகத்தை நான் இப்படி சுருட்டும் போது பாருங்க எனக்கு ஒரு உருளை கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த ரெக்டாங்கிள் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உருளை ஒரு கன உருவமாக ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இதனுடைய புறப்பரப்பு அப்படின்னா வெளியே இருக்கிற இந்த சர்ஃபேஸ், இது வெளியே தெரியக்கூடிய அத்தனையும் நம்ம வந்து புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அந்த அவுட்டர் எக்ஸ்போஷர் பிளேசஸ் தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் லென்த் இல்லைங்களா, இது நீளம், இது அகலம், லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள். இந்த நீளம் என்ன ஆயிடுது அப்படின்னா பாருங்க இப்படி ஒரு சர்க்கிளா மாறிடுது, ஒரு வட்டமாக இந்த நீளம் இப்படி மாறிடுச்சு, வட்டம் தான் இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த அகலம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உயரமாக மாறிடுச்சு. இப்படி நிற்கக்கூடிய ஒரு உருளையுடைய அடிப்பக்கமும் மேல் பக்கமும் என்னவா இருக்கு அப்படின்னா வட்டமாக ஒரு சர்க்கிளா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் அண்ட் த பாட்டம் பாருங்க, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயரம் சொல்லுவோம், ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இதை பாருங்க, இங்க இது இது எல்லாம் அந்த மூணையும் சேர்த்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது புறப்பரப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்போ இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இது மட்டும் தான் அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதை ஷார்ட்டா CSA அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு பேர் வளைபரப்பு. இந்த ரைட் சர்க்குலர் கோனுடைய வளைபரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க, இது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் திஸ் இஸ் a சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுதான் இதனுடைய வளைபரப்பு. அதாவது இந்த சர்க்கிளுடைய சர்ஃபேஸ், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் நமக்கு வெளியே தெரியும். இதுதான் வளைபரப்பாக இங்க சுத்தி இருக்கு இல்லைங்களா. அதாவது ஒரு வட்டத்தின் சுற்றளவு இருக்கு இல்லையா, சுற்றளவு இது, அந்த அளவுக்கு தான் இந்த உருளை இருக்கும். இந்த சுற்றளவுக்கு எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சிலிண்டருடைய உயரம் இருக்கும் இல்லைங்களா. அதனால இந்த உருளையுடைய வளைபரப்பு இதுதான் வளைபரப்பு அப்படிங்கும்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்துடைய சுற்றளவுக்கு ஒரு ஹைட் வந்தா என்னவோ அதுதான். இந்த வட்டத்தின் சுற்றளவு கூட இந்த உயரத்தை பெருக்கும் போது இதனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ 2πr into h is equal to 2πrh ஸ்கொயர் யூனிட், சதுர அலகுகள். அதாவது நமக்கு தெரியும் வட்டத்துடைய சுற்றளவு 2πr அப்படின்ட்டு
அதனுடைய இதனுடைய உயரம் பாருங்க, இது h. ஸோ இதனுடைய உயரம் h, அது கூட பெருக்கும் போது 2πr(h) தான் இந்த நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு. அடுத்ததா நம்ம ஒரு உருளையுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போறோம். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பாருங்க, மேல இருக்கிறது இதனுடைய ஏரியா, அப்புறம் இந்த வளைபரப்புன்னு சொல்லி இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை TSA அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இப்போ மேல இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள், வட்டம். கீழே இருக்கிறதும் வட்டம். வட்டம்னதையும் நம்ம இதை மட்டும் எடுத்துக்கல, நமக்கு வந்து ஃபுல்லா மொத்தமாக அப்படிங்கும்போது இது முழுவதும். அப்போ இது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். இதுவும் என்னன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், வட்டத்தின் பரப்பளவு. இது மேல இருக்கிறதும் வட்டத்தின் பரப்பளவு, கீழே இருக்கிறதும் வட்டத்தின் பரப்பளவு, இது வந்து வளைபரப்பு. இந்த மூணையும் கூட்டினாதான் நமக்கு இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அப்படிங்கும்போது முதல்ல வளைபரப்பு 2πr(h), அதாவது CSA ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2πr(h). இப்போ மேல இருக்கிற πr² கீழே இருக்கிற πr² ஆட் பண்ணி 2πr² அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டுலையும் காமனா என்னெல்லாம் வெளியெடுக்க முடியும்னா ஒரு 2, ஒரு π, ஒரு r அப்படின்னு ரெண்டுலையும் இருக்கு, அது எடுத்துட்டோம். இதுல இருக்கிற மிச்சம் ஹெச்சும் அதுல இருக்கிற மிச்சம் ஆரையும் போட்டு 2πr into h plus r அதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். ஸோ இதை எப்படி நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். Example 7.1. A cylinder drum has a height of 20 cm and base radius of 14 cm. Find the curved surface area and total surface area. அதாவது ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, இதனுடைய வளைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் ஹாஸ் பீன் given and they ask you to find the CSA and TSA of the cylinder. முதல் விஷயம் என்ன பண்ணிக்கலாம்னு அழகா ஒரு படம் போட்டுக்கலாம். நம்ம சிலிண்டருக்கு படம் போட்டு அதனோட ரேடியஸ் என்னன்னு பார்த்து எழுதிக்கலாம். ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் இதனோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர், உயரம் 20, ஆரம் 14 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு இதனுடைய வளைபரப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர், ஹைட் h இஸ் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த சிலிண்டரோட வளைபரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் வளைபரப்பு CSA ஆஃப் அ சிலிண்டர். நமக்கு தெரியும் 2πr, இதுதான் வட்டத்துடைய சுற்றளவு. 2πr கூட ஒரு h மல்டிப்ளை பண்ணா போதும் இதனுடைய வளைபரப்பு தெரியும். அப்போ 2πr கூட ஒரு h மல்டிப்ளை பண்ணி 2πrh யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இது தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ, வட்டத்தோட சுற்றளவுக்கு எவ்வளோ உயரம் இருக்கோ அதுதான் அதனுடைய CSA. வட்டத்தின் சுற்றளவு 2πr, அது கூட h பெருக்கிறோம், இவ்வளவு தானே. ஸோ 2πrh இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் CSA ஆஃப் அ சிலிண்டர் எழுதிட்டோம். இப்போ இதனோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 பெருக்கல் பையோட மதிப்பு நமக்கு எப்பவுமே 22/7 அப்படின்னு தெரியும், எழுதிட்டோம். இன்டூ ஆரோட வேல்யூ 14, ஹெச்சோட வேல்யூ 20 போட்டோம். இப்போ பாருங்க 7 2 வாட்டி 14ன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதை 4ஐயும் பெருக்கும் போது பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கும் போது 44, 88, 88 into 20, 8 2s are 16, 16 17. அப்போ நமக்கு என்ன வரும்னா 1760. இது சென்டிமீட்டர்ல இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி CSA ஆஃப் தி சிலிண்டர். நமக்கு உருளையின் வளைபரப்பு 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். இது மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, இந்த வளைபரப்பு அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கட்டும். இது நமக்கு இந்த வளைபரப்பு தெரியும், இப்போதான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. 2πrh தெரியும், அதுதான் எழுத போறோம். 2πr h எழுதுறதுக்கு ஒரு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ சப்ஸ்டிடியூஷன் என்ன, 2 இன்டூ பைக்கு பதில் 22/7 இன்டூ ஆருக்கு பதில் 14, அப்புறம் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி ஹெச்சுக்கு பதில் 20 பிளஸ் ஆருக்கு பதில் 14 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். முதல்ல நம்ம இதை கூட்டிக்கிட்டு தான் வெளியே இருக்கிறது கூட பெருக்கணும். 7 2s are 14 இல்லைங்களா. 7 2 வாட்டி 14, இது 3ஐயும் பெருக்குனா 88ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா 34ன்னு வரும். நமக்கு 34 88 கூட பெருக்கலாம், அதான் ஈஸி. ஸோ 8 4s are 32, 3
24, 27 அதே திரும்ப வரும் அப்படிங்கும்போது அதனால தான் பின்னால் 88 வச்சு போயிருக்கிறேன். 9, 9, 2. So 2992 centimeters square is the TSA of this given cylinder. Example 7.2. The curved surface area of right circular cylinder of height 14 cm is 88 cm square. Find the diameter of the cylinder. அதாவது 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க உயரம். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்க போகணும். 14 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு அதனுடைய வளைபரப்பை 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CSA ஆஃப் த சிலிண்டர் இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு இந்த CSA ஆஃப் சிலிண்டருக்கு மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இதனுடைய ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, அதை இடது பக்கம் போட்டுக்கிறோம். எப்படி அப்படின்னா 2πRH = 88. ஏன்னா இந்த ஃபார்முலால தான் நம்ம ஆரோட மதிப்பும் ஹெச்சோட மதிப்பும் போட்டா இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஆனா நமக்கு அவங்க மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இதனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் சைட்ல நம்ம எழுதிக்கணும். இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதனோட மதிப்பெல்லாம் தெரியுமோ அதனோட மதிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பிரதியிட போறோம். பாருங்க 2 அப்படியே எழுதிக்கிறோம். பைக்கு பதில் 22/7 R தெரியாது நமக்கு, ஸோ ஆர்னே வச்சுக்கிறோம். இன்டூ ஹைட் பாருங்க 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதும் எழுதிக்கிறோம். இப்போ லெஃப்ட்ல என்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கிறோம். 7 2 வாட்டி 14. இதை மூணையும் பெருக்கிறோம். பாருங்க 88R சமம் 88ன்னு கிடைக்குது. R இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 88 அந்த பக்கம் வகுத்தலாக அனுப்புறோம். பாருங்க இதுக்கு இது போய் 1ன்னு கிடைச்சிருச்சு. R அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆரம். நமக்கு ஆரமா கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்க்கணும். நமக்கு விட்டம் கேட்டிருக்காங்க, அதாவது டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் விட்டம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா diameter is twice the radius. So 2 வாட்டி r பெருக்கும்போது நமக்கு கிடைச்சிடும். So இந்த क्वेश्चनோட ஆன்சர் விட்டம் 2 சென்டிமீட்டர் அப்படிங்க கிடைக்குது. Example 7.3. A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolutions? அதாவது நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இதுதான் क्वेश्चन. அதாவது ஒரு கார்டன் இருக்கா, ஒரு தோட்டம், அது மேடும் பள்ளமா இருந்திருக்கு. அதை நிரவி சரியா சமனாக செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர், ஒரு உருளை எடுத்திருக்காங்க. பாருங்க, நமக்கு ஒரு படத்துல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா புக்ல, அந்த மாதிரியான உருளை. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அமர்த்தும் போது அது சமனாயிடும், அந்த ஏரியா சமனாயிடும். அதுக்காக இப்படி பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த உருளை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங், இது 3 மீட்டர் லாங் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படி படுக்க வச்சிருக்கும் போது இதை நீளம்னு சொல்லுவோம். அதுவே இப்படி நிமித்தும் போது அந்த நீளம் என்னவா ஆயிடுது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஆயிடுது. அதாவது இந்த உருளையின் உயரமாக அந்த நீளம் மாறிடும் இல்லைங்களா. அதனால கொடுத்திருக்கிற நீளம் அதை நம்ம ஹைட் ஆஃப் தி சிலிண்டராக வச்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் 3 மீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். ஹைட் ஹெச்ன்னு வச்சுக்கிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உள்ள இந்த நீளத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு 2.8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ஆக்சுவலா நமக்கு டயாமீட்டர் கொடுத்தா உடனே அதை 2ஆல டிவைட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சுப்போம். அதனால எழுதும் போதே டயாமீட்டர் அதாவது விட்டத்தை 2r அப்படின்னு எழுதிட்டு இதுல இருந்து நம்ம r கண்டுபிடிச்சுக்க போறோம். r சமம் 2.8ஐ 2ஆல வகுத்து 1.4 மீட்டர் அப்படின்னு நம்ம இந்த ஆரம் ரேடியஸை கண்டுபிடிச்சு வச்சிடணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோலரை உருட்டுறாங்க. ஆக்சுவலாக இப்படி உருட்டினாதான் அது சமன்படும். அப்படி பண்ணும்போது பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு பாயிண்டா வச்சுக்குவோம். இதுல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ண போறேன் நானு. பாருங்க இங்க இருக்கு, நான் ஒரு ரொட்டேஷனை பாருங்க இப்படிதான் உருட்டி சமப்படுத்துவாங்க. இப்போ ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரத்தை அது கவர் பண்ணிருக்கலாம்.
இதுதான் 1 ரெவல்யூஷன். பாருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அது டிராவல் பண்ணிருக்கு. அப்போ ஆரம்பமும் இதுதான் முடிவும் இதுதான் அப்படிங்கும்போது இது என்ன? இந்த உருளையின் வளைபரப்பாயிடுச்சுங்களா? இது CSA ஆஃப் a cylinder. அப்போ ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு வளைபரப்பு நமக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம எழுதுறோம் ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன். அதாவது ஒரு சுற்றில் சமன் செய்த பரப்பு எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சமமா இருக்கு. அதாவது உருளையின் வளைபரப்புக்கு சமமா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு ரெவல்யூஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டு 8ஆல பெருக்கிட்டோம்னா 8 ரெவல்யூஷன்ஸ்க்கும் நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அப்போ ஒரு சுற்றுக்கு கணக்கிட போற முதல்ல நமக்கு CSA ஆஃப் a சிலிண்டர் ஃபார்முலா தெரியும். 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு சுற்றுக்கு அது சமன் செய்யும் பரப்பை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 2 × πக்கு 22/7 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். R பாருங்க 1.4ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்டு இந்த h வந்து நமக்கு 3 மீட்டர்னு இருக்கு. ஸோ 3ன்னு எழுதிட்டோம். இப்போ இதை 7ஆல அடிக்க முடியும். 7 ஃபர்ஸ்ட் 1 மட்டும் தான் எடுத்துக்கோ, அது பத்தாது. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது எடுக்கும்போது 0.7 2 அப்படின்னு நம்ம இதை பெருக்குவோம். இப்போ இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா 44 ஆயிடும். இங்க வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0.6 ஆகும். இது ரெண்டையும் பெருக்குறோம் பாருங்க. 44 × 0.6 6 4s are 24 ரிமைண்டர் 2 மறுபடியும் 24 26 ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். அப்ப நமக்கு 26.4 இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா மீட்டர்ல கொடுத்திருக்கனால மீட்டர் ஸ்கொயர். எதுக்கு? 1 ரெவல்யூஷனுக்கு ஒரு சுற்றுல அது கவர் பண்ண ஏரியா. ஆக்சுவலா நம்ம இங்க இதுதான் எழுதியிருக்கோம், அது அப்படியே காலன் போட்டோம். சரிங்களா? இது as it is அப்படின்னு போட்டோம். இது என்ன? ஃபார் 1 ரெவல்யூஷன். பாருங்க ஒரு சுற்றுக்கு அது சமன் செய்த பரப்பு 26.4 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு 8 சுற்றுக்கு அது எவ்வளவு கவர் பண்ணுச்சுன்னு கண்டுபிடிக்கணுங்களா? therefore ஏரியா covered in 8 revolutions. அதாவது அதுவே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா 8 சுற்றுகளில் அது சமன் செய்த பரப்பு சமம் 8ஆல இத பெருக்கினா போதும். 8 × 26.4 நம்ம 26.4 8ஆல மல்டிப்ளை பண்றோம். 32 3 48 51 5 16 21ங்களா? அப்போ 211.2 வருதா? ஸோ 211.2 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு அது சமன் செய்யப்பட்ட பரப்புடைய அளவு வந்து 211.2 மீட்டர் ஸ்கொயர்.